Taste the Daily. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து நெல்மணிகள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். கொட்டாரம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விவசாயிகள் விற்பனைக்காக நெல்மணிகளை கொட்டி வைத்திருந்த இடங்களில் மழைநீர் புகுந்து வெளியேற வழியில்லாததால் நெல்மணிகள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தாலேயே பெரும் சேதத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகளில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இத்தொழிலில் சுமார் 12,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 1 மாத காலமாக வேதாரண்யம் பகுதியில் வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வேதாரண்யத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் பெய்த மழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்க 1 வாரத்திற்கு மேலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ள உப்பு உற்பத்தியாளர்கள் சென்ற ஆண்டுக்கான மழைக்கால நிவாரணத்தையே விடியா ஸ்டாலின் அரசு சரிவர வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இங்கே அகசியம்பள்ளி, கடினவெளி, கோடிகரையில் உப்பு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். 9,000 ஏக்கரில் ஒரு 10-12,000 தொழிலாளிகள் பழத்தை நம்பியிருக்காங்க. நாங்கள் ஜனவரியில் வேலை ஆரம்பித்து நாங்கள் உப்பு நல்லா வாரிக்கிட்டு இருந்தாங்க. விலை ரொம்ப குறைவாக 1000 ரூபாய்க்கு தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு நேற்றுக்கு மழை ஒன்று பெஞ்சு திடீர் மழையினால் ஒரு 15 மில்லிமீட்டர் மழை பெஞ்சு உப்பளமே எல்லாமே முழிஞ்சு போச்சு.